ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொஸ்டின்னா ஏபிசி இஇயு ஏஇஐஓயு உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி சிஎல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் ஏ யூனியன் பி ஃபைனல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் ஒரு வாட்டி எலமெண்ட் எழுதிடுங்கன்னு சொன்னேன்னா ஏபிசிஇ யூனியன் ஏஇஐஓயு. இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதும் போது எப்படி எழுதலாம் யூனியனாமா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணுமா ஏபிசி. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எழுதுவீங்க ஏபிசி ஐஓ ஏபிசிஇ எழுதிட்டு ஐஓயு எழுதிக்கோங்கடா சேர்த்து எழுதும் போது. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏவோட எலமெண்ட் ஒரு வாட்டி எழுதிக்கோங்க ஏபிசிஇயு இன்டர்செக்ஷன் ஏஇஐஓயு. எழுதும் போது இதில் சேமாக என்னென்ன இருக்குது பாருங்கள். சேமாக இருக்கிறது ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இ இருக்குது, இ இருக்குது, அகைன் யூவும் இருக்குது. ஸோ ஏஇயு. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பின்னா ஏபிசிஇயூன்னு மிஸ் எழுதிக்கிறேன். எழுதிட்டு மைனஸ் சைன் போட்டு ஏஇஐஓயு. இந்த சேமாக இருக்க எலமெண்ட் கேன்சல் பண்ணிக்கலாமா. ஏ இருக்குது, இ இருக்குது, யூ இருக்குது. பேலன்ஸ் என்னென்ன எலமெண்ட் இருக்குது பி கமா சி. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏடாமா. இப்போ நம்ம பார்க்குறது என்னது அந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு வந்து என்ன பியோட எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க ஐஓயு. ஏ வந்து ஏபிசிஇயு. கேன்சல் பண்ண என்னென்ன எலமெண்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். யூ வேறு ஏதாவது எலமெண்ட் இருக்கா இல்லை இருக்குது. ஐ ஓ மட்டும் வரும் அவ்வளோதாம்மா. ஸோ கொஷின் கவனிச்சுக்கோங்க. ஏ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லியிருக்காங்க. அகெயின் பி வந்து ஓல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து லெஸ் தென் 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்னவாக இருக்கும் ஏ ஈக்குவல் டு 1லேருந்து 10 வரையும் எழுதணும். 4 5 6 8 9 10. பின்றது என்னதுடா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா ஓல்டு நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 0 1 2 3 4 5. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட்டு என்ன எழுத போகிறோன்னா எப்பவும் போல தான் ஏ யூனியன் பி கண்டுபிடிப்போம். ஏ யூனியன் பினா ஏயும் பியும் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். 3 4 5 6 7 8 9 10. யூனியன் பி என்னென்ன 0 1 2 3 4 5. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதுனீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இது வரையும் எழுதிப்பீங்கடா. நெக்ஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்காமா. மைனஸ் போட்டு 0 1 2 3 4 5. இது ரெண்டுத்தில் என்னென்ன சேமாக இருக்குது 1 2 3 4 வரையும் சேமாக இருக்கா. இங்கே again a minus b 1 2 3 4 5 6 7 8 9 10 minus b என்னடா 0 1 2 3 4 5. இப்போ இதிலேருந்து இது மைனஸ் பண்ணணுன்னா என்னென்ன எலமெண்ட் மைனஸ் 1 2 3 4 5 ஆகிடும். பேலன்ஸ் வந்து 6 7 8 9 10. அப்புறம் பி மைனஸ் ஏமா. ஃபஸ்ட்டு பியோட எலமெண்ட் எழுதிக்கணும் 0 1 2 3 4 5 மைனஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுலேருந்து அது மைனஸ் ஆகுதுன்னா ஃபுல்லாக மைனஸ் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும் 0 மட்டும்தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் த வேர்ட் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் சப்டிவிஷன். பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் த வேர்ட் ஜியோமெட்ரின்னு கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து என்ன எழுதிக்கணும்னா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் அப்படி கன்சிடர் பண்ணிக்கூடாது ஜியோமெட்ரின்ட்டு மேத்தமெட்டிக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா லெட்டர்லாம் எழுதணும். எம்ஏ
THE ஒன் டைம் எழுதுனா போதும். மேத்தமெட்டிக்ஸ்க்கு ICS. அகெயின் ஜியோமெட்ரிக்கு GEOM. இங்கே போடணுமான்னு கேட்பீங்க. ஒன் டைம் எழுதுனா போதுண்டாமா, ஏற்கனவே எழுதியிருக்கோம். ஸோ TRY எழுதியாச்சா? ஃபஸ்ட்டு வந்து A யூனியன் B. A யூனியன் Bனா அது ரெண்டுத்தை ஜாயின் பண்ணி எழுதிக்கணும். MATHEICS இது ஒன் டைம் எழுதிட்டு GEOMTRY இது எழுதிட்டேனாமா. இதில் ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணி அப்படி எழுதணும். இப்போ என்னென்ன வரும்? MATHEICS GORY ஃபுல்லாக வந்துடுதாமா. இப்போ A இன்டர்செக்ஷன் B. A இன்டர்செக்ஷன் Bனா இப்போ ஏலையும் பியும் எடுத்துக்கோங்கம்மா. இன்டர்செக்ஷன்னா எது சேமாக இருக்குது? இங்கே M இருக்குது, இங்கே M இருக்குது, இங்கே T இருக்குது, இங்கே T இருக்குது, அகைன் இங்கே E இருக்குது, இங்கே E இருக்குது. ஸோ என்னென்னலாம் வரும்? MTEன்னு வருது. நெக்ஸ்ட்டு வந்து A மைனஸ் B. இப்போ ஏல இருக்க எலமெண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எழுதி தான் ஆகணும். இதுக்கு ஆப்ஷன் இல்லை. MATHEICS மைனஸ் GEOMTRY. இப்போ அதில் இருக்க சேமாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்கடா. M இருக்குது, அங்கே A இல்லை, நெக்ஸ்ட்டு T இருக்காமா, அதுக்கப்புறம் E இருக்கா, அதுக்கப்புறம் என்னென்ன லெட்டர்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு எந்த லெட்டர்ஸும் இல்லை. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? ஏவோட எலமெண்ட்டு இதில் இருக்குது. கேன்சல் பண்ணிட்டு இதில் இருக்கிறத எழுதிக்கணும். AHICS. நெக்ஸ்ட்டு B மைனஸ் A. B மைனஸ் ஏனா சேம் அந்த எலமெண்ட் அப்படியே எழுதிக்கணும். GEOMTRY மைனஸ் MATHEICS. கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேன்சல் ஆகும்? E இருக்குது, E கேன்சல் ஆகிடும், M கேன்சல் ஆகும், T கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்னென்ன வரும்? GORY. ஓகேவாம்மா?